வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற செடி ஒரு குறுஞ்செடி இனம். அதாவது மருத்துவத்தில் பெரும்பாலும் நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் வளரக்கூடிய ஒரு அருமையான செடி தான் கொட்டக்கரந்தை. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பந்து போன்ற வடிவில் இதோட பூக்கள் இருக்கும். இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீள்வட்ட வடிவில் அங்கங்கே சின்ன சின்ன வெட்டுக்கள் உடைய இலைகளாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா செடி முழுதுமே ஒரு வாசம் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மணமுடைய செடி. இது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா வயல்வெளிகளில் அறுவடை காலம் முடிந்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வறட்சியான அந்த தருணத்தில் முளைக்கக்கூடியது. இது எங்கள் ஏரியா பக்கம் அவ்வளோ இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு நண்பர் நமக்கு விதை அனுப்பியிருந்தார். எங்கள் ஏரியாவில் தண்ணி ஓடுற பக்கம் அப்படியே தூவி விட்டு வச்சுருந்தேன். இப்போ மழைக்காலம் முடிஞ்சு இப்போ 6 மாதமாக வெயில் அடிக்குது, சுத்தமாக மழையே இல்லை. ஆனாலும் இது மட்டும் அந்த வறட்சியை தாங்கி முளைச்சிருக்குது. நிறைய செடிங்க சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு. இது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இதோட பயன்கள் பார்க்கலாம். மருத்துவத்தில் இது நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மலமிளக்கியாகவும் தாது வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும் நுரையீரல் நோய், யானைக்கால் நோய், இரத்த சோகை, பெண்களின் கர்ப்பப்பை வலிகள், மூலம், மூச்சிறைப்பு, வெண்குஷ்டம்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி, வயிற்றுக்கடுப்பு, வாந்தி, இருமல், விரைவீக்கம், பெருங்குடல் வலி, அதாவது தளர்ந்து தொங்கக்கூடிய மார்பகம், மனக்கோளாறுகளையும் சரி செய்யும். இது இரத்த சுத்தி அப்படிங்கிறதுனால இதய நோய்க்கு ஒரு நல்ல மருந்து. நன்றி, வணக்கம்.